வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஆரஞ்சு நிறத்திலையும் பர்பிள் நிறத்திலையும் வெள்ளை நிறத்திலையும் கலர் கலராக இருக்கும். இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல நார் சத்து, விட்டமின்கள், மினரல்ஸ்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. உங்களை புற்றுநோய் அபாயத்திலிருந்து காப்பது, கண் பார்வைக்கு நலனளிப்பது, குடல் இயக்க செயல்பாடு, மூளை செயல்பாடு இதெல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துறது உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு அளித்து பல்வேறு மருத்துவ நன்மைகளை உங்களுக்கு தருவதற்காக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்கு. ஸோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது இன்னும் மென்மேலும் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பளிச்சுன்னு கண் பார்வை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காய்கறிகளில் காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்திற்கு காரணம். அப்போ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு நிறத்திற்கு இதுதான் காரணம். இந்த பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடலில் விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படும். ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை தரும். மேலும் பர்பிள் நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகள் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவலாம் அப்படின்றத ஆய்வுகளில் வெளிப்படுத்துறாங்க. எனவே உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து நலமோடு வாழ்வதற்கெல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. இதுவரை விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளில் காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி வீக்கங்களை குறைத்தல் மற்றும் ரேடிக்கல் சேதங்களிலிருந்து, அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் சேதங்களிலிருந்து பாதுகாப்பதன் மூலமாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஞாபக சக்தியை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மேம்படுத்துகிறது அப்படின்றதையும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய பழங்கள், ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் இதர விட்டமின்கள், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளில் தொடர்ந்து நம்மளுடைய டயட்ல சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% குறையும். அதன்படி இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவு பட்டியல சர்க்கரை வெள்ளிக்கிழங்கும் இருக்கு அப்படின்றதால சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்க எடுத்துக்கொள்ளும் போது மூளை ஆரோக்கியமாக இருக்கும். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு வாழலாம். குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான நார் சத்துக்கள் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. இப்போ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்துக்கள் உங்களுடைய குடல் பகுதியில் தங்கி மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கரையாத நார் சத்துக்களுடன் பாக்டீரியாக்களுடன் நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி உங்களுடைய குடல் பகுதி ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். மேலும் IBS போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு நாள்ல 20 33 கிராம் நார் சத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்வது குடல் புற்றுநோய் அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சத்துக்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கு அப்படின்றதால சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது குடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாகவும் செயல்படுது. குறிப்பாக ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய், வயிறு மற்றும் மார்பக புற்றுநோய் செல்கள் இது எல்லாமே அதோடைய வளர்ச்சியை மந்தப்படுத்துது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிலிருந்து பாதுகாப்பு பெற்று நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். குறிப்பாக ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்கு. ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல பீட்டா கரோட்டின் இருக்கு. நம்மளுடைய உடலுக்கு விட்டமின் ஏ சத்தை இது தரும். இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மென்மேலும் பாதுகாக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தேவையான சத்து. எனவே உங்களுக்கு இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்க எடுத்துக்கொள்ளும் போது, இந்த ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் குடல் ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாத்துக்கலாம். இப்போ உங்களுடைய இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய
தொற்று நோய்களையும் தடுத்து நம்ம நலமோடு வாழலாம் இல்லையா? ஸோ அதனால் இந்த விட்டமின் சி சத்தும் விட்டமின் ஏ சத்தும் கிடைச்சி நோய் எதிர்ப்பு அதிகரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான நோயுமே நம்மளை அட்டாக் பண்ணாது. ஸோ அந்தளவுக்கு நன்மைகளை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா தொடர்ந்து நம்மளுடைய உணவுகள்லாம் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இந்த அளவு சர்க்கரை விளைக்கிழங்கு நமக்கு நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது. சர்க்கரை விளைக்கிழங்குல அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்குவோம். கார்ப்ஸ் 41 கிராம், புரதம் 4 கிராம், கொழுப்பு 0.3 கிராம், நார் சத்து 6.6 கிராம், கலோரி 180 ஆகிய சத்துக்கள் எல்லாமே இருக்கு. மேலும் குறிப்பாக சர்க்கரை விளைக்கிழங்குல விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் B6, மேங்கனீஸ், காப்பர், பொட்டாசியம், இது மாதிரி அமிலம், அப்புறம் நியாசின் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய பாதி செயல்பாடுகளோட தொடர்புடையதாக இருக்கிறதால நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை சர்க்கரை விளைக்கிழங்கு கொடுக்கும். அதே போல சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அதிக நார் சத்து குடல் இயக்க செயல்பாட்டிற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை விளைக்கிழங்குல அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினுடைய அபாயத்திலிருந்து பாதுகாக்கும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படி நமக்கு என்ன பண்ணிடும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டிஎன்ஏவை இது சேதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் அங்கங்கே வீக்கத்தையும் தூண்டிடும். அப்போ இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் டேமேஜ் பண்ணுறதன் மூலமாக புற்றுநோய், இதய கோளாறுகள் மற்றும் நமக்கு வயசாகிறது, அதாவது சீக்கிரமே தோல் சுருங்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் நலமோடு பாதுகாத்துக் கொள்வதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.